வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் கடந்த நிகழ்ச்சிகளிலே சிலப்பதிகாரத்தில் இந்த வரிப்பாடுகள் தொடர்பான சில தகவல்களை தந்தேன். இன்றைக்கு நான் தரப்போவது வேட்டுவ வரி என்று சொல்லப்படுகின்ற வரிப்பாடலில் ஒரு வரி என்ற அந்த வரிப்பாடலில் காணப்படுகின்ற ஒரு வழிபாட்டு முறைமையும் வேட்டுவர்களுடைய அந்த பண்பாடும் எவ்வாறு சிலப்பதிகாரத்திலே பிரதிபலிக்கிறது என்பதை நான் இன்று உங்களுடன் கலந்துரையாடப் போகிறேன். கோவலன், கண்ணகி, கவுந்தியினுடைய துணையுடன் மதுரையை நோக்கி அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள். பிரயாணம் செய்கின்ற அந்த சூழலிலே அவர்கள் செல்லும் காட்டு வழியிலே காணவர்கள் சிலரை சந்திக்கிறார்கள். பெரும்பாலும் அது பாலை நிலமாகவே இருக்க வேண்டும். அப்போது அந்த பாலை நிலத்திலே சந்திக்கின்ற இந்த வேடுவர்கள் இவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறார்கள். இந்த ஆதரவு அளிக்கிற அந்த சூழலிலே அங்கே சாலினி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் அவர்களுள் தெய்வம் வந்து ஆடுகிறாள். இந்த தெய்வம் வந்து ஆடுகிற அந்த சாலினி என்ன செய்கிறார் என்றால், இந்த கண்ணகியை பார்த்து, இவள் சிறந்த பெண், மாதருக்குள் பெரிய சிறப்புமிக்க கற்புடை பெண் என்று அவளுக்கான ஒரு புகழாரம் சூட்டுவது மாத்திரமல்ல, அந்த வரியாடுகிற அந்த சாலினின்ற பெண் இந்த வேடுவர்களை பார்த்து சொல்லுகிறாள், வேடுவர்களே, நீங்கள் எல்லோரும் தேன் சேகரிப்பீர்கள். தேன் சேகரிப்பது மாத்திரமல்ல, சில வேளைகளில் ஆறழைத்தல் என்று சொல்லப்படுகின்ற உங்களுக்கு குறித்தான தொழிலை செய்வீர்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் வளம் குன்றி போய் இருக்கிறது. வளம் குன்றி போய் இருக்கிற காரணத்தினாலே இப்பொழுது எங்களுக்கு சரியான விதமான பொருளியல் வளம் இல்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் கொற்றவையை மறந்துவிட்டீர்கள். கொற்றவையை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். கொற்றவையை நீங்கள் வழிபாடு செய்தால்தான் இந்த காணிலே வளம் சுரக்கும், நீங்கள் வளமாக வாழுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் என்று அந்த பெண் குறிப்பிடுகிறாள், சாலினி குறிப்பிடுகிறாள். ஆகவே இந்த சாலினி இவ்வாறு வேடர்களுக்கு அறிவுறுத்துகிறாள், வெறியாடி அவள் அறிவுறுத்துகிறாள். ஆகவே ஒரு வெறியாடுதல் என்கின்ற ஒரு சடங்கு இங்கே நிகழ்கிறது. அப்போது இங்கே இந்த பிராந்தியத்துக்குரிய கடவுள் யார் என்றால், கொற்றவை என்று சொல்லுகின்ற காடுகாள் என்கின்ற ஒரு தெய்வம். ஆகவே அந்த கொற்றவையை வழிபடுதல் வேண்டும். கொற்றவை என்பவள் போருக்குரிய தெய்வம். போருக்குரிய தெய்வம் மாத்திரமல்ல, அவள் பாலை நிலத்து தெய்வமாக நீண்ட காலமாகவே பேசப்பட்டு வருகிறாள். ஆகவே அவளை வணங்க வேண்டும். ஆகவே வணங்க வேண்டும் என்பதற்காக இங்கே ஒரு பெண்ணை முன்னிறுத்துகிறார்கள். ஒரு பருவ பெண்ணை முன்னிறுத்துகிறார்கள். அந்த பருவ பெண்ணை முன்னிறுத்தி அந்த பெண்ணுக்கு கொற்றவைக்கான அலங்காரத்தை அவர்கள் செய்கிறார்கள். அப்போது அந்த அலங்காரம் எவ்வாறு அமைகிறது என்றால், அவள் கருத்த கழுத்தை உடையவளாக அவள் அலங்காரம் செய்கிறார்கள். அதாவது நீலகண்டன் என்ற சிவனுடைய அந்த அடையாளத்தை கருத்த கழுத்துடையவளாக அடையாளம் செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தோல் வலிமை மிக்க தோளை உடையவளாக அந்த பெண்ணை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, பல் விஷப்பல்லாக வகையிலே அவர்கள் அதை செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கையிலே திரிசூலம், யானை தோல் கரியினுடைய உரி போர்த்தது, யானையினுடைய தோலை போர்த்திருக்கிறாள். புலித்தோலை மேகலையாக அவள் அணிந்திருக்கிறாள். அது மாத்திரமல்ல, சிலம்பும் கழலும் காலிலே அணிந்திருக்கிறாள். அவள் மகிஷாசுரனை வதம் செய்த ஒரு பெண்ணாக அவள் அங்கே உருவகிக்கப்படுகிறாள். ஆகவே அவ்வளவு தூரம் மூர்க்கமும் கோபமும் கொண்ட பெண்ணாகவும், அவள் சிவனுடைய பல்வேறு விதமான தோற்றப்பொலிவுகளை கொண்ட பெண்ணாகவும்
நெற்றிக்கண்ணுடைய பெண்ணாகவும் மிகுந்த கோபம் கொண்ட ஒரு பெண்ணாகவும் அவள் இங்கே சித்தரிக்கப்படுகிறாள். ஆகவே இப்பொழுது இந்த பெண் துர்க்கியாக அலங்காரம் செய்யப்பட்டு வழிபடப்படுகிறாள். ஆகவே இந்த எயினர்கள் எல்லோரும் அந்த துர்க்கையை சூழ்ந்து நின்று வழிபாடு இயற்றுகிறார்கள். பல்வேறு விதமான துதிப்பாடுகளை பாடி அந்த கொற்றவையை வழிபடுகிறார்கள். இந்த கொற்றவையை வழிபடுகிற அந்த சூழலிலே சில செய்திகளை அவர்கள் நமக்கு தருகிறார்கள். அதாவது அவர்கள் பாரம்பரியமாக பின்பற்றப்படுகின்ற பல்வேறு விதமான போர் முறைகளை அவர்கள் எங்களுக்கு தருகிறார்கள். அப்போ இந்த போர் முறைகளுக்கு முதலாக என்ன வருகிறது என்றால், இந்த கொற்றவையை இன்னும் ஒரு தளத்திலே அவர்கள் சித்தரிக்கிறார்கள். என்ன வளத்திலே சித்தரிக்கிறார் என்று சொன்னால், அவள் மரக்கால் ஆட்டம் ஆடின அந்த செய்தியை அங்கே குறிப்பிடுகிறார்கள். இந்த மரக்கால் ஆட்டம் என்ற அந்த செய்தி எங்களுக்கு கடலாடு காதையிலே வருகிறது. மாதவி ஆடிய 11 வகையுடைய ஆடலில் இந்த மரக்கால் ஆட்டம் என்கிற ஆட்டம் நமக்கு வருகிறது. காய்ச்சின அவுணர் கடுந்தொழில் பெறாள் மாயவள் ஆடிய மரக்கால் ஆட்டம் என்று சொல்லி அந்த பகுதியிலே அது பேசப்படுகிறது. ஆகவே இந்த மரக்கால் ஆட்டம் என்பது இங்கே முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இந்த மரக்கால் ஆட்டம் என்பது முன்னிலைப்படுத்தப்பட்டு வீரச் செயல்கள் பற்றிய செய்திகள் இங்கே சொல்லப்படுகின்றன. அது வீரச் செயல்கள் பற்றிய செய்திகள் எது என்றால், ஆநிரை கொள்ளல் என்கின்ற ஒரு விடயம். அதாவது பண்டை தமிழகத்திலே இந்த குறிஞ்சி நிலத்திலே வாழுகிற மக்கள் அல்லது முல்நிலத்திலே வாழுகிற மக்களுடைய போர்த்தொழில் என்பது ஆநிரை கவரல் என்று பேசப்படுகிறது. அப்போ ஆநிரை கவரல் என்பது தான் அவருடைய போர்த்தொழிலாக இருக்கிறது. இதைத்தான் தொல்காப்பியர் வேந்துவிடும் முனைஞர் வேற்றுப்புல களவின் ஆதந்தோம்பல் மேவற்றாகும் என்று குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, வெட்சிப்போர் என்று இது குறிப்பிடப்படுகிறது. இன்னும் ஒரு தருணத்திலே கரந்தை போர் என்றும் இது குறிப்பிடப்படுகிறது. ஆகவே வெட்சிப்போர் என்பது ஆநிரை கவரல் என்பதும், கரந்தை போர் என்பது ஆநிரை மீட்டல் என்பதும் இங்கே நீண்ட காலமாக ஒரு போர் முறையாக நிகழ்ந்திருக்கிறது. ஆநிரைகளை கவர்தல் மீட்டல் என்பது வந்திருக்கிறது. அப்போ இந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. இந்த ஆட்டத்திலே இந்த செய்திகள் சொல்லி அவர்கள் பாடுகிறார்கள். பாடுவது மாத்திரமல்ல, இந்த செய்திகள் வருகிறது. ஆநிரை கொழல், வெட்சி புனைதல், அங்கே வெட்சி புனைந்து விட்டு ஆநிரை கொள்ள செல்லுகிற நேரத்தில் கரிக்குருவி அவர்களுக்கு வழிகாட்டி செல்லுதல். அது மாத்திரமல்ல, புல்லார் தெய்வத்திலே ஆநிரை கவருதல். அது மாத்திரமல்ல, அவர்கள் அங்கே நிகழ்த்துகிற மரம் என்பது வீரம் என்பது ஒன்று களவு செய்தல், இன்னொன்று ஆநிரையை மீட்டு போர் செய்து கரந்தை போர் செய்து வெற்றி கொள்ளுதல் என்பது வரும். அது மரம் என்று அது பேசப்படும். ஆகவே இந்த மரத்தின் ஊடாக ஆநிரையை கவர்ந்து கொண்டு வந்தவர்கள் உண்டாட்டு களியாட்டு என்று சொல்லுகின்ற பல்வேறு விதமான செயல்பாடுகளை அவர்கள் அங்கே நிகழ்த்துவார்கள். அப்போ உண்டாட்டு களியாட்டு என்று சொல்லுகின்ற அந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த அளவுக்கு அதிகமான புலால் உணவை சமைத்து அதை கொண்டாடுவார்கள். அது மாத்திரமல்ல, அளவுக்கு அதிகமான கள்ளை குடித்து மகிழ்வார்கள். மகிழ்தல் மாத்திரமல்ல, அவர்கள் இந்த கவர்ந்து கொண்டு வந்த ஆநிரைகளை தங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற ஒரு பண்பாட்டையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே பகிர்ந்தளிக்கிற பண்பாடு எவ்வாறு வருகிறது என்றால், யார் யாருக்கு இந்த ஆநிரைகளை பகிர்ந்தளிக்கிறார்கள் என்றால், ஒன்று, அதாவது ஆயுதம் செய்து கொடுத்த கருமான் அல்லது கொல்லன் என்று சொல்லப்படுபவன், அவனுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இன்னொன்று துடியன் என்று சொல்லப்படுகின்ற பறையறைவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னொன்று பாணர்கள் என்று சொல்லப்படுகிற இசைவாணர்களுக்கு தானமாக வழங்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கல்விளையாட்டி என்று சொல்லி ஒருவர் பேசப்படுகிறது. அதாவது இந்த காணவர்கள் அளவுக்கு அதிகமாக கள்ளை குடிப்பார்கள். அளவுக்கு அதிகமாக கள்ளை குடித்து அவர்கள் தங்களுடைய பொழுதை போக்குகிற சூழலிலே கடனுக்காக கள் குடித்த காசு காரணமாக முரண்பாடு வந்துவிடுகிற நேரத்திலே
இந்த கல்விளையாட்டி அவர்களுக்கு கொடுக்க மாட்டாள். ஆகவே இப்பொழுது தங்களுடைய கடனை செலுத்துவதாக கல்விளையாட்டிக்கும் அவர்கள் இந்த ஆணிரைகளை பகிர்ந்தளிப்பார்கள். சகுனம் சொன்னவருக்கும் அந்த ஆணிரைகளை அவர்கள் பகிர்ந்தளிக்கிற சூழல் வருகிறது. சரியான சகுனத்தில் சரியான நேரத்தில் போனால்தான் இந்த ஆணிரைகளை வெற்றியுடன் கவர்ந்து கொண்டு வரலாம் என்று அவர்கள் சொல்லுகிற நேரத்தில், ஆகவே சகுனம் பார்ப்போருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஒற்றன் என்பவன் மிக முக்கியமானது. ஒற்றாடல் என்ற மிக முக்கியமான போர்த்தொழிலில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக பேசப்படுகிறது. ஆகவே ஒற்றனுக்கும் இங்கே ஆணிரைகள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. நல்வேய் தெரி காணவன் என்று அந்த ஒற்றனை பற்றி அதில் பேசப்படுகிறது. இதை விட மறவர்கள் மறத்தியர்கள் என்போருக்கும் இது பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இது முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு தெரிவிக்கின்றது. இந்த ஆணிரை கவர்தலும் ஆணிரை கவர்ந்து கொண்டு வந்து உண்டாட்டு பிற்பாடு பாதுகிடும். இந்த பாதுகீடு என்பது எல்லோருக்கும் கொடுக்கிற செய்தி என்பது தொடர்ந்து நம்முடைய தமிழக வழக்கத்திலே நிகழ்ந்து வந்திருக்கிறது என்பதை அறிஞர்கள் சுட்டி காட்டுவார்கள். குறிப்பாக பொங்கலின் பின்னால் வருகின்ற பட்டிப்பொங்கல் நாட்களில் இந்த ஆணிரைகளை ஓரிடத்தில் சேர்த்துவிட்டு அவற்றை பல்வேறு இடங்களிலே துரத்துகிற நேரத்தில் அவை வேறு வேறு இடங்களில் சென்று அவர்கள் அல்லது உரிமையாளருடைய முற்றத்திலே சென்று அவை நிற்கின்ற ஒரு சூழலை அறிஞர்கள் சுட்டி காட்டுவார்கள். ஆகவே பண்டை காலத்திலே இவ்வாறு தொடர்ந்த ஒரு நிகழ்ச்சி நம்முடைய தமிழகத்திலே தமிழ் சூழலிலே தொடர்ந்தும் பேணப்பட்டு வருகிறது என்ற விஷயத்தை நாங்கள் அறிகிறோம். ஆகவே தமிழ் சூழலில் இந்த காணவர்கள் என்று சொல்லப்படுகின்ற வேடர்கள், இந்த வேடர்கள் பல்வேறு விதமான வீர செயல்களை செய்து ஆணிரை கவரல் அல்லது போனால் ஆணிரை வெற்றி கொண்டு மீளல் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுமான செயல்பாடுகளை நிகழ்த்தினார்கள் என்ற அந்த செய்தியை இந்த வேட்டுவ வரி நமக்கு தருகிறது. இந்த வேட்டுவ வரியினுடைய இறுதி பாடல்களிலே அமைகிற விஷயம் என்னவென்றால் வீரப்பலி நிகழ்த்துதல் என்பது அமைகிறது. வீரன் ஒருவன் துர்க்கைக்கு அவன் நிணமும் சதையும் கொண்ட வீரப்பலி நிகழ்த்துதல் என்பது சொல்லப்படுகிறது. ஆகவே இரத்தப்பலி கொடுத்த வழக்கம் அங்கே பேசப்படுகிறது. அதாவது காடுகளு செல்விக்கு கூழும் துணங்கையும் வைத்து வழிபாடு செய்கின்ற ஒரு வழிபாட்டு முறைமை பின்னாட்களிலே தமிழ் சூழலில் வளர்ச்சி பெற்று வந்திருக்கிறது. கலிங்கத்து பரணியிலே நாங்கள் அதை பார்க்கலாம். காடு பாடியது என்ற அந்த பகுதியிலும் களம்பாடியது என்ற பகுதியிலும் நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த சூழல் ஆரம்ப காலங்களில் இருந்து இருக்கிறது என்பது முக்கியமானது. காடுகளி செல்விக்கு நவகண்டம் கொடுத்த செய்திகளை கூட நாங்கள் வரலாற்று சான்றுகளின் ஊடாக அறிய முடிகிறது. ஆகவே இந்த துர்க்கைக்கு இரத்தம் நிணம் முதலானவற்றை காணிக்கையாக கொடுத்து வழிபடுகிற ஒரு வழிபாட்டு முறைமையையும் நாங்கள் இதனூடாக அறிய முடிகிறது. ஆகவே வேட்டுவ வரி என்பது ஒரு சடங்கு முறைமைதான். பண்டை காலத்திலே தமிழகத்திலே பின்பற்றப்பட்ட இந்த வெட்சித்திணை வெட்சிப்போர் என்றது கரந்தைப்போர் என்கின்ற விடயங்கள் இந்த வேட்டுவ வரியினால் மிகச்சிறப்பாக சிலப்பதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. அது கோவலன் கண்ணகி மற்றும் கவுந்தியடிகள் வழிநடை சென்ற அந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது. மிக சிறப்பான பகுதியாக அமைகிறது. இதனுடைய இறுதி விஷயம் என்னவாக அமைகிறது என்றால், இறுதி முடிவு எவ்வாறு அமைகிறது என்றால் அருள் வேண்டுதலாக அது அமைகிறது. அது பாண்டியன் கரந்தை மாலை சூடுக வெட்சி மாலை சூடுக என்று பாண்டியனுடைய சிறப்பு பற்றி பேசி அது நிறைவடைகிறது. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.